பதிவில் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்கு சில பேர் கொந்தளிச்சிட்டாங்க. நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. என்ன சொன்னேன்? நமது காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் தற்போது கொடுக்கின்ற பயிற்சி பத்தாது, சரியில்லை. பழைய காலத்து பயிற்சி 1940-50 அந்த பயிற்சி தான் இன்னும் தர்றாங்க. 2025க்கு உண்டான மாடிஃபை ஆன பயிற்சி, சண்டை பயிற்சி கொடுக்கல, அப்சர்வேஷன் டெவலப்மெண்ட் பயிற்சி கொடுக்கல, அதாவது புரிந்து கொள்ளும் திறனை வளர்க்கும் பயிற்சி கொடுக்கல, ஃபீல்ட் டெவலப்மெண்ட் பயிற்சி கொடுக்கல, ஜாக்கிரதை உணர்வு வளரக்கூடிய பயிற்சி கொடுக்கல. இப்படி பல இருக்கு. நிஞ்சா பயிற்சி கொடுக்கல. இதெல்லாம் நமது பக்கத்து நாடான சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கொரியன்ஸ் பண்றாங்க. நாம சுத்தமா கிடையாது, தெரியாம இருக்கிறோம். அதைத்தான் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். தெரியவில்லை என்றால் இன்னும் 5 வருஷத்துல பெரிய பிரச்சனை ஆகும். சைனாவால் நமக்கு பெரிய பிரச்சனை வரும், ட்ரபிள் வரும். ஏன்னா அவங்க இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி அவர்கள் மக்களை உடலால், அறிவால், மனதால் வளர்த்து கொண்டே போகிறார்கள். அதனால் அந்த நாட்டோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கு. நாட்டோட உட்கட்டமைப்பு, ஏற்றுமதி, பொருளாதார வளர்ச்சி, டெக்னாலஜி, சயின்ஸு, இதெல்லாம் நம்மளை விட பல மடங்கு அவங்க கூட்டியிருக்கிறாங்க. தனி மனித வருமானமும் அங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. இங்கே நம்ம தனி மனித வருமானம் ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 ரூபான்னா அங்கே 2000 ரூபா 3000 ரூபா இருக்கு மினிமம். நான் சொல்கிறது தனி மனித வருமானம். அந்த அளவுக்கு அவர்களது மக்களோட சக்தி வளர்ச்சி கூட்டிக்கிட்டே இருக்கு. காரணம் வீரக்கலை பயிற்சி. அதைத்தான் தெரிஞ்சுக்கங்க, முறையான வீரக்கலை பயிற்சி. அதான் இங்க இல்லை அப்படின்ற. இன்னொன்று சொல்றேன், எளிமையான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி, இந்த காலத்துக்கு தேவையான பகுதி. இதெல்லாம் எல்லாரும் பேசணும். ஆனால் என்ன தவிர யாரும் பேச மாட்டேன்றாங்க. என்ன அப்படின்னா, சீன அதிபரான ஜின்பிங் தந்த நாட்டு மக்கள் 150 கோடி மக்களோட கைகால்களுக்கு உயிர் கொடுக்கிற பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. உயிர் கொடுக்கிற பயிற்சி கொடுக்கிறாரு. இந்திய மக்கள் 140 கோடி மக்களோட கைகால்கள் செத்து கிடக்குது அப்படின்ற இந்த டிஃபரெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்காம நமது நாட்டை சீனாவை விட முன்னேற்றவே முடியவே முடியாது. தயவு செய்து நான் சொல்ற இந்த கருத்தை என்னன்னு ஒரு குழு போட்டு யோசிக்கணும். அந்த எப்படி சொல்லிட்டு கிடக்காரே, நான் 25 வருஷமா சொல்றேன், இந்தியர்களோட கைகால் செத்து போய் கிடக்குது. அதனால எங்க நோய் சாவுகள் அதிகமாக இருக்குது, தற்கொலைகள் அதிகமாக இருக்குது, ஆக்சிடென்ட் சாவுகள் அதிகமாக இருக்குது, ஜாதி மத சண்டை சாவுகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் குறைய வேண்டும் என்றாலே கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வீரக்கலை பயிற்சி செய்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லைன்ற. சட்டமாக்குங்க. 5 வருஷம் நாடு சீனா அளவுக்கு முன்னேறும். இல்லை என்றால் முன்னேறவே முடியாது. முன்னேறவில்லை என்றால் நமது நாட்டு பக்கத்து நாடான சீனா எல்லா வகையிலும் அபரிமிதமாக வளருது. எங்கேயோ இருக்காங்க வளர்ச்சியில், நாம வளரவே இல்லை. வளரவில்லை என்றால் இவர்களால் நமக்கு ஆபத்து இருக்குது. நமக்கு மேலதான் இருப்பாங்க, அடிமைப்படுத்த முற்படுவார்கள், கஷ்டமாயிடும். இப்பவுமே உஷாராக்கங்க. இப்ப நான் ஒரு சின்ன சண்டை பயிற்சி பண்றேன், எளிமையான சண்டை பயிற்சி, கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சண்டை பயிற்சி. நல்லா பாருங்க, இதுல 31 அசைவுகள் உண்டு. ஆனால் 74
ஃபீல், உணர்வை வளர்க்கக்கூடிய பயிற்சி இருக்குது. இப்படிப்பட்ட பயிற்சி தான் இந்தியாவில் யாருமே செய்யவில்லைன்ற. கல்வி செய்யலை, குத்துவரிசை பண்ணலை, சிலம்பம் பண்ணலை, இங்குள்ள கராத்தேக்காரங்க பண்ணலை, குங்ஃபுக்காரங்க பண்ணலை, எல்லாம் மட்டத்தனமாக பண்ணுறாங்க. அதான் நான் சொல்கிறேன். நியாயமாக சொல்கிறேன், யாரும் கேட்கல. அதான் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் ஹார்டாக போடுறேன். அதை நீங்கள் கோச்சுக்கிட்டா நான் பொறுப்பல்ல. நான் 25 வருஷமாக சொல்கிறேன். இனிமும் நான் சொல்லி கேட்கலன்னா நட்டம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. சொல்ல வேண்டியது என் கடமை. எனக்கு கடவுள் இந்த நாலேஜை கொடுத்துட்டாரு. கொடுத்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களோட அடிப்படை உரிமை. இதை எடுத்துக்கணும் கண்டிப்பாக. பாருங்கள், சின்ன கற்பனை சண்டை. நல்லா பாருங்கள். ஒருத்தன் அடிக்கிறான், அவாய்ட் பண்ணுறேன். நான் குத்துறவனே 2 குத்து குத்துறேன். அவன் அடிக்கிறான், பிளாக் அட்டாக்கு. ஃபேஸுக்கு அடிக்கிறான், பிளாக்கு. செஸ்ட்டுக்கு அடிக்கிறான், பிளாக்கு அட்டாக்கு. கிக் அடிக்கிறான், பிளாக்கு. இந்த பக்கம் அடிக்கிறான், பிளாக்கு பிளாக்கு. தள்ளி வரான். இந்த பக்கம் அடிக்கிறான், பிளாக்கு பிளாக்கு. தள்ளி வரான். இங்க அடிக்கிறான், பிளாக்கு அட்டாக்கு. கிக்கு பஞ்சு, கிக்கு பஞ்சு. டபுள் அட்டாக் அடிக்கிறான், பிளாக் அட்டாக். அடிக்கிறான், பிளாக் அட்டாக். தள்ளி வரான். இங்க அடிக்கிறான், பிளாக் அட்டாக். நேர அடிக்கிறான், பிளாக். முக்கியமான விஷயம் பாருங்க, அட்டாக், பிளாக், அட்டாக். பார்த்தீங்களா? இந்த அறிவார்ந்த பயிற்சி தான் இந்தியாவில் இல்லைன்னு சொல்றேன். சைனா, ஜப்பான் பண்றாங்க, எந்த நாடும் அல்ல. கடைசி மூமெண்ட் பாருங்க. ஒரு அடிக்கிறான், தடுக்கிறேன், அடிக்கிறான், ஃபேஸுக்கு அடிக்கிறான், பிளாக்கு. அவனோட தலை இருக்கும்ல, தலையில அடிக்கிறேன், அடிக்கிறேன். இது அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச அடி, அவன் மூளைக்கு தெரியாத அடி. கீழே கிராயிலையும் அடிக்கிறேன். ஒரே நேரத்தில் 2 அடி. நல்லா கவனிங்க. பிளாக்கு அட்டாக்கு, பிளாக் அட்டாக். என்ன சைக்காலஜின்னா, அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த அட்டாக் வரும்போது நம் மூளை அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கிரியேட் பண்ணிக்குதான். கண்ணுக்கு தெரியாத அடிய, கண்ணுக்கு தெரியாத அடி இருக்குல்ல, இந்த நீ அடி, இது முட்டி வச்சு கிராயில் அடிக்கிறான். மூளைக்கு தெரியாத இந்த அடியை அது எதிர்பார்க்கலையா. ஸோ மூளை ஃபங்க் ஆகிடும். இந்த அடிக்கு எப்படி இயங்குவதுன்னு தெரியாது. மூளை ஃபங்காகி செயலிழந்துருன்றாங்க. ஆனால் சண்டையில் என்னன்னா, எதிரியோட மூளைக்கு தெரியாத அடியா அடிக்கணும். அப்பதான் சண்டையில் வெற்றி வருவோம். இந்த மாதிரியான கற்பனை சண்டைகள், அறிவார்ந்த கற்பனை சண்டைகள் வீரக்கலையில் எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் கலைகளில் கிடையாது. கராத்தே, இந்தியன் கராத்தேல கிடையாது, ஜப்பான் கராத்தேல இருக்குது. இந்தியாவில் சேரவெல்லாம் மடையணுங்க. கராத்தே பற்றி தெரியாதவங்க சங்கத்தை வச்சுட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நம்பாதீங்க மக்களே. நம்ம குத்துவரிசை, பாரம்பரிய குத்துவரிசை அதுவும் இல்லை, எல்லாம் மறந்துட்டாங்க. சின்ன சின்ன அசைவாக பண்ணுறாங்க. அது ராவாக ரஃப்பாக எந்த விதமான அறிவுபூர்வமான அசைவும் இல்லாமல் ரொம்ப பேசிக்காக இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம உலக அளவு சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் வீரக்கலை பயிற்சியை 140 கோடி மக்களும் அறிவார்ந்து பண்ணாதான் நம்ம நாடு வல்லரசாகும், இல்லைன்னா ஆகாது என்று சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.